ஹலோ. வணக்கம் ஐயா. ஐயா, அதில் கால் போட்டிருக்கு, எடுக்காதீங்களா அது? நாம 2 பேரும் பேசுவோம். அப்புறம் சாயங்காலம் பேசலாம். சரிங்க. ஓகே ஓகே. இதுல நான் எடுக்கல, கால் வரல. வேண்டாம் விடுங்க. அவங்களுக்கு எடுக்கல. கொஞ்ச நேரம் இப்பதான் பவரே வந்துச்சு. ம். இப்பதான் இன்டர்நெட் வேலை செய்யுது. இப்பதான் அப்படியே பேசுனது 2 விஷயம். சொல்லுங்க. மறுபடியும் வந்து ரீகால் பண்றேன். அதாவது நீ என்ன புரிஞ்சிருக்கிறீங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. என்ன புரிஞ்சிருக்கிறீங்க? காலையில பேசணும்னு ஒரு 10 நிமிஷம் பேசணும்ல அப்படியே. என்ன புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாய்யா. அதான் கிராஃபைட்ல அந்த கிராஃபைட் வந்து கிராஃபின் என்ற பொருள் வந்து மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிருக்கு. பிளஸ் எலக்ட்ரானை வாங்கிட்டு புரோட்டானை வாங்கிட்டு நியூட்ரானை வாங்கிட்டு புரோட்டானை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கு. அதனால ஆற்றல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு வந்து இது கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை செய்யுது. எது இந்த கிராஃபின் என்ன பண்ணுது? கேட்டலிஸ்ட் மாதிரி வேலை செய்து தூண்டி விடுது. அந்த ஸ்டிக்கர் என்ற இது வந்து அதை ஒட்டிக்கிட்டு அதை வந்து அதுல இருந்து குவாண்டம் கேரக்டரா? ஆமா, குவாண்டம் கேரக்டரை வந்து அது வந்து கேட்டலைஸ் நம்ம வந்து எதை பண்ணிக்கிறோம்னா அந்த கிராஃபின் வந்து ஒரு கேட்டலைஸ் மாதிரி தூண்டி விடுறோம். கேட்டலைஸ்ங்கிறது வினை யூக்கின்னு பேரு. கேட்டலைஸ்னா வினை யூக்கி. முதல்ல அதெல்லாம் படிக்கணும் நீங்க. கேட்டலைஸ்னா வினை யூக்கி. அதாவது இந்த கிராஃபின் என்ன பண்ணுதுன்னா வினை யூக்கி, அதாவது வேகப்படுத்துதல் பேரு. அதாவது கெடாமல் வேகமா செய்யறது ஊக்கி விடுறதுன்னு பேரு. சப்போர்ட் பண்றதுன்னு பேரு. வேகமா சொல்றது சப்போர்ட் பண்றதுன்னு பேரு. வினை யூக்கினா கேட்டலைஸ்ம்பாங்க இல்லையா? கேட்டலைஸ் அதை விரைவாக செயல்படுத்தி நடைமுறைப்படுத்துறது. அதுதான். அது எந்த சேதத்தையும் உண்டாக்காது. அதாவது எலக்ட்ரோலைட்டுங்கிறது சேதப்படுத்தும். எலக்ட்ரோலைட்டுன்னா கண்டக்ட் பண்ணி அந்த கண்டாமினேஷன் பண்ணிடும். அவசரத்துக்கு பயன்படும் கண்டாமினேஷன். அது வந்து எலக்ட்ரோலைட், அது கண்டாமினேஷன். அதாவது வந்து கெமிக்கல் பேட்டில் நடந்து நாசமா போறதுக்கு காரணம். புரியுதா? இது வந்து கேட்டலைஸ் தெரியுமா? கேட்டலிஸ்ட்பாங்க. கேட்டலிஸ்ட்னா அந்த வேகத்தை துரிதப்படுத்தி எந்த நட்டத்தை உண்டாக இந்த சர்க்கம் கண்டாமினேஷன் பண்ணாது, அசுத்தப்படுத்தாது. இது வந்து அணுமட்டத்தில் நடக்குது. அப்ப நம்ம கொடுக்குற அந்த மின்சாரத்தை அதிவேகமா பயன்படுத்தி கொண்டு வினை யூக்கியாக அது என்ன நமக்கு என்ன வினை தேவை? விரைந்து நடக்க வேண்டிய வினை வந்து நியூட்ரான் புரோட்டானா மாறதா 6 வருஷத்துல நடக்கக்கூடிய அந்த இயற்கையாகவே நடக்கிற அந்த புரோட்டான் 6000 ஆண்டு அந்த புரோட்டான் நியூட்ரான் வந்து புரோட்டோடைப் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு நடக்கிறதுக்கு ஆக வேண்டிய காலம் இந்த ஒரு வினாடியில் ஏற்படுறதுக்கு வினையோக்கியாக செயல்படுது. ஏன்னா ஆட்டம் முப்பரிமாணம். இதுக்கு வந்து கணமே கிடையாது. அது கணமே இல்லாத 2 பரிமாணம். இதுக்கு வந்து 2 டைமென்ஷன். ஆமா, டைமென்ஷன் இல்லாத பொழுது இது என்னங்கிட்ட வினையோக்கிய செயல்படுது. கொடுக்குற மின்சாரத்தை அப்படியே வாங்கி அப்படியே படுபயங்கரமான வேகத்துல சுழல வைக்குது. அப்ப படுபயங்கரமான சுழல் வைக்கும் பொழுது இந்த இதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. இதுக்கு காலம் நீளாக காலம்ங்கிறது ஒரு ஏமாற்று உள்ளது, ஒரு கற்பனை தான். அது வந்து மந்தமாக இருக்கிறதுக்கு தான் காலம். மந்தமாக இருக்கிறதுக்கு தான் காலம். மந்தமா அதாவது லேட் ஆகிறதுக்கு தான் காலம். காலமே தவிர விரைந்து செயல்படுறதுக்கு காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. என்னது? அதான் காலத்தினால் நாணத்தின் பெரிதென்றால் அதுதானங்க அது. ஆமா, அது வேற. அது ஞாலம் கருதினும் கைகூடும், ஞாலம் கருதின கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிறது அதுதான். அது ஞாலம் கருதினும் கைகூடும். பூமியை விளைக்கிறதுக்கு சரியான பூமியை விளைக்கிற அளவுக்கு அறிவு இருந்தாலும் கூட காலம் கருதி இடத்தார் செய்யுங்கிறாரு. புரியுதா? காலம் இப்ப நமக்கு இது காலம் இப்போ காலம் ஷார்ட்டா செய்யணும்னு முடிவு பண்ணுனா இது மாதிரி ஷார்ட்டா முடிக்கலாம். ஷார்ட்டா முடிக்கிறதுக்கு அதுக்கு வந்து நாம என்ன பண்றோம்னா எக்ஸலரேட்டர் பண்றோம். என்னது? ஆக்ஸலரேஷன். நாம என்ன பண்றோம்னா இதுதான் வந்து சுவிட்சர்லாந்து வந்து பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணி பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர் வச்சிருக்காங்க. அது பேரு வினை முடுக்கி. பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர்னு சொல்லுவாங்க. பார்ட்டிகல் ஆக்ஸலரேட்டர்னா வினையை முடுக்குறதுன்னு பேரு. அது பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய விஞ்ஞானி நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் அங்க இருந்தவங்க பூரா நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. ஓகே. சரி, நாம என்ன பண்றோம்? அதே பார்ட்டிகளை வந்து ஆக்ஸலரேட்டர் பண்றோம். அதே பார்ட்டிகள் அவன் வந்து செயற்கையா பண்றான். கோடி கணக்குல செலவு பண்ணியிருக்கான். நம்ம ₹1 செலவு என்ன பண்றோம்? பூமிக்கடியில. ஆமா, பூமிக்கடியில சுவிட்சர்லாந்துல. ஓகே ரைட்டுங்க. சரி, அவன் பண்ணிட்டு போறான். அவனால எந்த லாபம்? ஒரு லாபம் கிடையாது. என்னது? அதான் பூரா நஷ்டம். அது பூரா நஷ்டம் அது. ஆனா பார்ட்டிகளை கண்டுபிடிச்சு சொன்னானுங்க.
அது வந்து பார்ட்டிகல், அது ம் வந்து ஸ்லோ ப்ராசஸ்க்கு இந்த BTDங்கிற ப்ராசஸ்க்கு அடிப்படை காரணமே W போசானுமே ம் Z போசான் தான் ஹிக்ஸ் காரணம் போசான் அப்படின்னு கண்டுபிடிச்சு ம் 2 விஞ்ஞானிகள் நோபல் பரிசு வாங்கினானுங்க. அதாவது 1979ல இந்த BTD ம் நடந்தது அப்படிங்கறதுக்கு ஒரு 3 விஞ்ஞானிகள் வந்தாங்க. அமெரிக்க விஞ்ஞானிகள் 2 பேருமே, பாகிஸ்தான் விஞ்ஞானிகள் 2 ம் பேரும் இந்த மாதிரி BTDன்னு உண்மைதான் சொல்லிட்டு அவங்க ஹைப்போதீசிஸ் கொடுத்து நோபல் பரிசு வாங்கினாங்க. அதுக்கு அடிப்படை காரணமான ம் துகள் எதுன்னு கண்டுபிடிச்சது வந்து 1983ல 2 விஞ்ஞானிகள் வந்தாங்க. ம் அவங்க எங்க வேலை செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த ம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த ஆக்சலரேட்டர்ல வேலையா இருக்காங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அங்க ஒரு ம் எம்ப்ளாயி ஆவாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 1980ல கண்டுபிடிச்சது என்னவா இருக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா நியூட்ரானை வந்து புரோட்டான் மேல மோதுகின்ற பொழுது, அது பண்ணுகின்ற பொழுது, அங்க வந்து W போசான் அப்புறம் Z போசான் தான் காரணம்னு ப்ரூவ் பண்றாங்க. ப்ரூவ் ம் பண்ணி, அதாவது 1979க்கு ப்ரூஃப் இவங்க பண்றாங்க. அந்த பார்ட்டிகல் தான் சொல்லி இவங்க ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கு நோபல் பரிசு வாங்கினாங்க. ம் ஒருத்தர் பேரு கார்லோ ரூபியா, இத்தாலியை சேர்ந்தவர். இது ஒரு சைமன் வாண்டர்மியன்னு 2 பேரும் சேர்ந்து ஆமாம் அதுக்கு வந்து ப்ரூவ் பண்றாங்க. அந்த பார்ட்டிகல் ப்ரூவ் பண்றாங்க. பார்ட்டிகல் ப்ரூஃப் ஆமா, பண்றாங்க அதாவது 1979ல அவங்க தியரிட்டிக்கலா மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் போட்டத இவங்க உண்மையாலுமே ம் சாம்பிள் எடுத்து இந்த மாதிரி மோதுறப்ப BTD நடக்குது. சூரியன்ல ம் இப்படிதான் நடக்குது. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணமே டபிள்யூங்கிற பிளஸ் துகளும் அப்புறம் வந்து ம் ஜெட்ங்கிற ஒரு மைனஸ் துகளும் தான் காரணம் ம் அப்படின்னு ம் இந்த 2 துகளை கண்டுபிடிக்கிறாங்க. என்னது 2 துகள் கண்டுபிடிக்கிறாங்க. W போசான் Z போசான் ம் ஜெட்டுங்கிறது 0, டபிள்யூங்கிறது பிளஸ். ஆ இதுதான் காரணம் ஜீரோவும் பிளஸ் கண்டுபிடிச்சுன்னா உலகமே வியந்துருச்சு. உலகமே வேந்துருச்சு வியந்து அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. சரி, இன்னொரு அடுத்த கேள்வி வந்தது. இதுக்கு யாரு எடை கொடுப்பது? இதுக்கு முதல்ல ம் இந்த எடை, இப்ப மனுஷனோட எடை இருக்குல்ல, இந்த எடை காரணம் இப்ப நமக்கு மனுஷனோட 60 கிலோ எடைனா இந்த எடைக்கு என்ன காரணம் ம் தெரியுங்களா? அதுக்கு ஹிக் போசான்னு பேரு. ஹிக் போசான் பேரு. இக்கு போசான் எடைக்கு வால்யூம் கொடுக்குது 3 டைமென்ஷன் இப்ப இந்த இனியன் எடையா இருக்கன்னா அது இனியன் எடையா இருக்கிறதுக்கும் நீங்க எடையா இருக்கு பூமி பிரபஞ்ச விண்வெளி எல்லாத்துக்கும் எடை கொடுக்கறது யாருக்கு? இந்த வெயிட் கொடுக்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு ஹெச் ம் போசான்னு சொல்லுவாங்க அல்லது ஹிக் போசான்னு சொல்லுவாங்க. ஹிக் போசானதை சுருக்கி ஹிக்கு போஸ் ஹெச்னு சொன்னானுங்க. என்னது? சுருக்கி ஐயா சொல்லுங்க அந்த ஹிக் போசான சுருக்கி, ஹிக்னா HIGH ஹிக்னு பேரு. ஹிக்கு ஓகே அதை வந்து ஹெச்னு மாத்தினானுங்க, சுருக்கமா ஹெச் அப்படின்னானுங்க. ஹிக் போசான்ட்டு ம் அதை சுருக்கி எப்படி சொல்றாங்க? ஹெச்னு சொன்னானுங்க. என்னது? ஹெச். ஹெச் ஹெச் அப்போ W போசான் கண்டுபிடிச்சாச்சு, Z போசான் கண்டுபிடிச்சாச்சு, ஹெச் போசான் கண்டுபிடிச்சாச்சு. ம் ம் இதுதான் சூரியன், இதுதான் சந்திரன், இதுதான் மனுஷன், உலகத்துல எல்லாம் இதுதான்ட்டானுங்க. இது இல்லாம ஒண்ணும் நடக்காதுன்ட்டானுங்க. இதுதான்டா. ஓ ம். சூரியனும் இதான் சந்திரனு இதுக்குள்ளவே இருக்குது எல்லாமே அக்னி எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே இதுதான்ட்டானுங்க. இது மூணுக்குள்ளே எல்லாத்தையும் இது பண்ணுது இது மூணுக்குள்ளதான் எல்லாமே அதுக்குள்ள அப்புறம் என்ன பண்ணானுங்க? அதுக்குள்ள என்ன பண்றானுங்க? அந்த இதுதான் W போசான், Z போசான், இதுக்கு நோபல் பரிசு ஆச்சா? அப்புறம் 2012ல இது மாதிரி 2012 மறுபடியும் ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. இதுக்கு யாரு வெயிட் கொடுக்கறது? யாரு? நீங்க சூரியனுக்கு வெயிட் கொடுக்கறது ம் யாரு? இரும்பு, நீங்க பாக்குற தனிமங்கள், உலகத்துல பார்க்கிற பாக்கு மேடம் என்னென்ன பொருள் இருக்கு, மனுஷங்க உயிரற்றது, ரெண்டே தான், உயிர் உள்ளது, உயிரற்றது. இதுக்கு 2 வெயிட் கொடுக்கறது யாரு? ம் ஏன்னா வெயிட் கொடுக்கறது யாரு? 50 கிலோ, 60 கிலோ, 100 கிலோ, 1 கிராம், மைக்ரோகிராம், நானோகிராம், என்ன எளவோ இந்த வெயிட் கொடுக்கறது ம் யாரான்னு பார்த்தா இதுக்கு வெயிட் வேணும்ல. வெயிட் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ம் எனர்ஜிங்கிறான். வெயிட் தான் ஆமா ஒரு வெயிட்ங்கிற ஒரு எனர்ஜி சாலிட் வச்சுக்கலாம். அந்த வெயிட்டேஜ்ங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி, அவ்வளவுதான். அது யாரான்னு பார்த்த கடைசியில அது காரணம் ஹெச் போசான். அதுக்கு தான் காடமன் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சாங்க. காடு பார்ட்டிகல்னு கடைசியில் கண்டுபிடிச்சு. அது பேர் காடு பார்ட்டிகல் சொன்னாங்க. காட் பார்ட்டிகல் ஆமா, இந்த காடு பார்ட்டிகல் தான் W போசானுக்கும் Z போசானுக்கு கனெக்ஷன் இவங்க எனர்ஜி கூட்டிட்டு போறாங்க. எனர்ஜி தூக்கிட்டு போவாங்க. இந்த W போசானும் Z போசான் எனர்ஜி தூக்கிட்டு போய் நியூட்ரானுக்கு பவர் கொடுக்கறது, புரோட்டானுக்கும் பவர் கொடுக்கறது. அவங்க 2 பேர் கொடுப்பாங்க. இவங்க எடுத்துட்டு போய் அவங்க கொடுப்பாங்க. யாருங்க? இந்த W போசானும் Z போசானும் போய் அவருக்கு எடை கொடுப்பாங்க. புரோட்டானுக்கு எடை கொடுக்கறது, நியூட்ரானுக்கு எடை கொடுக்கறது இவங்க 2 பேரும் தான். எடையை சுமந்துட்டு போறது. எடைய சுமந்துட்டு போயிட்டு கொடுக்குறாங்க. யாரு அப்ப இந்த கொடுக்குறாங்க? ஹெச் போசான்
ஹெச் போசான். ஹெச் போசான் தான் எடையை கிரியேட் ஹெச் பண்றவரு. எடையை கிரியேட் பண்றவரு. இந்த Z அதாவது W போசானும் Z போசானும் இது தூக்கிட்டு போய் புரோட்டானுக்கு எடையை கொடுக்குறாங்க. புரோட்டானுக்கு எடை கொடுப்பாங்க, நியூட்ரானுக்கு எடை கொடுப்பாங்க. புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கு ரெண்டுக்குமே கொடுப்பாங்க. இங்கேயும் கொடுப்பாங்க, அங்கேயும் கொடுப்பாங்க. அப்படிங்களா? ஒரே டைம்ல எடை கொடுத்துறாங்களா? எடை வந்தாச்சு. எடை வந்ததுக்கு அப்புறம் அது யாரு சேஞ்ச் பண்றாங்க? அது கேள்வி. இப்ப நியூட்ரானை புரோட்டானா மாத்துறதும், புரோட்டானை நியூட்ரான் யாரான்னு பார்த்தா அதுல குவார்க்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. குவார்க். அந்த குவார்க் தான் என்ன பண்ணுதுன்னா நியூட்ரானை புரோட்டானா மாத்துறது, புரோட்டானை நியூட்ரானா அந்த குவார்க் தான் அதே கண்டுபிடிச்சாங்க. அந்த குவார்க் கண்டுபிடிச்சானுங்க. குவார்க்கான்றது ஒரு குவார்க்னு ஒரு துகள். அந்த துகள் என்ன பண்ணுதுன்னா அது அந்த துகளுக்கு மூணு வடிவம் இருக்குது. ஒண்ணு வந்து ஒன்னு அப்பு குவார்க்கு, 2 டவுன். அந்த ஒண்ணுக்குள்ள மூணு இருக்கும். அது ஒன்னு அப்பு குவார்க்கு, 2 டவுன் குவார்க்கும்பாங்க. அப்பு ஒண்ணு இருக்கு, டவுன் 2 இருக்கும். அப்பு 1 இருக்கும், டவுன் 2 இருக்கும். ஆமா. அந்த ரெண்டுல ஒண்ணு மேல போச்சுன்னா புரோட்டான். அப்பு 1 இருந்தா நியூட்ரான், அப்பு 1 டவுன் 2 இருந்தா நியூட்ரான். இப்ப அப்பு 2 இருந்து டவுன் 1 இருந்தா புரோட்டானா மாறிடும். எப்படிங்க? அப்பு வந்து நியூட்ரான், அப்பு 1 டவுன் அப்பு 1 2 இருந்தா நியூட்ரான், அப்பு 1 டவுன் 2 கீழ 2 நியூட்ரான். அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த குவார்க் என்ன பண்ணும்னா அப்பு 1 அப்பு 2 இருந்ததுன்னா அப்பு 1 டவுன் 2, அப்பு 1 டவுன் 2 இருந்துச்சுன்னா அது நியூட்ரான். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்ன புடிக்கிடுவாங்க. புடிக்கிட்டு அப்பு 2 டவுன் 1 மாத்திடுவாங்க. கீழே இருக்கிறது 1 மேல அமுச்சு விட்டாக்கா வந்துட்டு மேல 2 கீழே வந்துரும் 1. அவ்வளவுதான். அதாவது ஒரு அப்பு 2 டவுன் இருந்தா நியூட்ரான், 2 அப்பு 1 டவுன் இருந்தா புரோட்டான். ரைட், ஓகேங்க, புரிஞ்சுது. இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் நடக்குது. என்னது? அதாவது புரோட்டானா அதாவது நியூட்ரான எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதாவது நியூட்ரானும் புரோட்டானா சேஞ்ச் பண்றது. அது குவார்க் தான் இந்த வேலையை பண்ணும். குவார்க் தான் இந்த வேலையை பண்ணும். குவார்க் தான் இந்த துகள் வந்து இந்த வேலையை பண்ணுது. அப்ப அந்த கிராஃபைட்டுக்குள்ள இதெல்லாம் நடக்குமே, எப்படி இது? ஆமா, எல்லாத்துக்கும் நடக்குது. அதாவது எல்லா ஓபன் பிளேஸ்ல இது நடக்குது. கிராஃபைட்டுக்குள்ள இது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுங்க? இதுக்குள்ள இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடல். இதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் உறுதியான அட்டாமிக் மாடல். அவ்வளவுதான். ஸ்டாண்டர்ட் ஆட்டோமேட்டிக் கிராஃபிக்கல் மெத்தடா? இல்ல அதெல்லாம் உளராதீங்க. ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடல். ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடல். இந்த ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடல் தான் எல்லாத்துக்கும் நீங்க பொருந்தும். இப்ப நீங்க வாங்க. இப்பதான் கிராஃபிக்ஸ் உடனே வந்து அப்படியே இதுதான் ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் மாடல். இதுதான் 2012 உறுதி பண்ணி உலகம் பூரா பிரபஞ்சம் பண்ணிட்டானுங்க. 2012 தான் முடியும். அதாவது பல 100 ஆண்டுகளை போராடி 1900 இருந்து அணுவை சிதை, அணுவை புதைன்னு சொல்றதெல்லாம் கரெக்டா வந்து கடைசியில இதான் ஸ்டாண்டர்ட் மாடல். போர்ஸ் மாடல், அந்த மாடல், ரூத்தர் போர்டர் மாடல், நீல்ஸ் போர் மாடல், டோட்டலா அதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியை தவிர இறுதி கட்டமாக 2012 தான். இப்பதான் கொஞ்சம் 2012 இப்பதான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சானுங்க. 4 வருஷத்துக்கு, அதாவது 120 வருஷமா போராடி 4 வருஷத்துக்கு முன்னாடி 2012 தான் ஸ்டாண்டர்ட் மாடல்னு கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் மாடலுக்குள்ள என்னென்ன வரும் கேட்டீங்கன்னா நியூட்ரான் வரும், புரோட்டான் வரும், டபிள்யூ போசான் வரும், அப்புறம் ஜெட் போசான் வரும், அப்புறம் இந்த ஹெச் போசான் வரும், அப்புறம் குவார்க் வரும். இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டானுங்க. நேர கிராஃபைட்டுக்கு வருவோம். இந்த நியூட்ரான் இது வந்து இப்ப அப்பு குவார்க்கு, டவுன் குவார்க்கு, ஒரு அப்பு குவார்க்கு, 2 டவுன் குவார்க்கு, 2 அப்பு குவார்க்கு, 1 டவுன் குவார்க்கு. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. ஒரு அப்பு 2 டவுனு, 2 அப்பு 1 டவுன். இது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணு கூட்டி ஒண்ணு குறைக்கிறதா. ஒரு எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் புரியும். வாயில சொன்னா மண்டையில ஏறாது. சரிங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆமா, எழுதி பாருங்க. ஒரு அப்பு போடுங்க, 2 டவுன் போடுங்க. இன்னொன்னுல 2 அப்பு போடுங்க, 1 டவுன் போடுங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது இந்த ஒரு அப்பு 2 டவுன்னா நியூட்ரான், 2 அப்பு 1 டவுன்னா புரோட்டான். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இதுல சிம்பிள். இது வந்து குழந்தைகளுக்கு 1ஆம் கிளாஸ் பையனுக்கு புரிய வச்சிடலாம். இல்ல, கரெக்டா தான் புரியுது. இது 1ஆம் கிளாஸ் பையனுக்கு புரிய வைக்கிறது இனி என்னோட வேலை. இதுக்கெல்லாம் பெரிய அறிவுலாம் தேவையில்லை. என்னது?
பெரிய அறிவு நீங்க தேவையில்லைங்க. இந்த 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 இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க. அணுக்கரு அந்த அணுக்கரு நலிந்த விசை விளக்கு செஞ்சிருக்கிறீங்க இல்லையா? ம். அதுதான் உலகத்த கண்ண திறக்கும். இது வந்து 1,00,000 பேர் செஞ்சா தான் நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். ம். இது சரியா தவறான்னு அவங்க தான் சொல்லணும். சரி. இப்ப ம். நான் வர்றேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, அதே ம். ஆக்ஸிலேட் பண்றேன். அவன் ம். வந்து பல லட்சம் வோல்ட் குடுத்து ஆக்ஸிலேட் பண்ணி செயற்கையா ஏதோ பண்றானுங்க. அதுக்கு பல லட்சம் குறைஞ்சபட்சம் ம். 1,00,000 கோடி ரூபாய் இருக்கணும். அது 23 கிலோமீட்டர் ம். பூமிக்கு அடியில மட்டும் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் வட்டத்துக்கு ஒரு பெரிய வட்டமே போட்டிருக்காங்க. 22 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு வட்டம் ஒரு வட்டமே வட்டத்தினுடைய சுற்றளவு வந்து 22 கிலோமீட்டர். என்னது? வட்டத்தை சுற்றளவு 22 கிலோமீட்டர். அது பூமிக்கு அடியில சுவிட்சர்லாந்துல பனிமலைக்கு அடியில பண்ணியிருக்கானுங்க. அந்த கூலிங்ல பண்ணியிருக்கானுங்க. ஓ! ஓ! இப்ப நாம என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? இது வந்து அதே ஈக்குவல் பவர் தான் இந்த யாருக்கு இருக்கான்னு கேட்டா, இந்த கிராஃபீனுக்கு இருக்குது. ம். இந்த கிராஃபீனுக்குள்ள என்ன குடுக்குறோம்னு கேட்டீங்கன்னா, 3000 மில்லி வோல்ட் குடுக்குறோம். 3000 மில்லி வோல்ட். பிரபஞ்சத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற வோல்ட் பாத்தீங்கன்னா 1400 கோடி ஆண்டுக்கு முன்னாடி உற்பத்தியானது. பாத்தீங்கன்னா, புள்ளி அதாவது பூஜ்ஜியம் ம். புள்ளி 0.0000000000000001 அப்படிங்கிற வோல்ட் தான் இருக்கு. ம். ஒரு 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 மில்லி ஆம்பியரை 100 கோடி மடங்கா பிரிச்சா என்ன வருதோ அந்த இது. ஆமா. இப்ப நான் என்ன பண்றேன், 100 கோடி ம். அதுக்கு அப்ப சமமா நான் இனியன் குடுக்குற வோல்ட்டுக்கும், பிரபஞ்சம் ம். வச்சிருக்கிற வோல்ட்டுக்கு வித்தியாசம் கேட்டீங்கன்னா, பல லட்சம் கோடி மடங்கு நான் அதிகமா குடுக்குறேன். ம். பல லட்சம் கோடி அதிகமா குடுக்குறப்ப, இந்த யாருக்குள்ள குடுக்குறேன், இந்த கிராஃபீன்ங்கிற மண்டையில குடுக்குறேன். ம். அவரு என்ன பண்றாரு, துரிதமா போயி பயங்கர வேகத்துல சுத்த ம். வைக்கிறாரு. யார? நியூட்ரான் புரோட்டான மாறு, புரோட்டான் நியூட்ரான் மாறு, மாறுறன்னு சொல்லி படு பயங்கர வேகத்துல சுத்த வைக்கிறாரு. ம். இப்ப சுத்தத்தை அப்ப எனர்ஜி. எல்லாமே அந்த நியூட்ரான் புரோட்டான் மாறுறதும், டபிள்யூ போசான், அப்புறம் ஜெட் போசான், ஹெச் போசான், ம். குவார்க் எல்லாமே ம். ஒரு வினாடி ஒரே புள்ளியில எல்லாம் ஒரே அனைத்தும் செகண்ட். ஓ! இப்ப அங்கவே அந்த ப்ராசஸ் நடக்குது. டபிள்யூ போசான், செட் போசான், குவார்க்கு. ஹலோ? சொல்லுங்க. அதான் குவார்க்கு ம், பிளஸ் வந்துட்டு புரோட்டான், ம், நியூட்ரான் ம். எல்லா எக்ஸ்சேஞ்ச் அந்த 5 டைப்பும் அதுல நடக்குது. எல்லாமே அந்த இதுக்குள்ள. எல்லாமே ஒரு வினாடியில 1,00,000 மடங்கு வேகத்துல. ஒரு வினாடியில 1,00,000 ப்ராசஸ். ம். ஒரு வினாடி 1,00,000 அதான் இது மடங்கு ஒண்ணு. வேகத்துல. அதான் இது இது ஒண்ணுக்குள்ளேயே தான் இந்த நியூட்ரான் புரோட்டானே எக்ஸ்சேஞ்ச் பண்றது தான் அதனுடைய வேலை. இது டோட்டல் ஃபங்க்ஷன் இதே வேலை தான். புரோட்டான் நியூட்ரான் மாத்து, நியூட்ரான புரோட்டான் மாட்டுது. இது 0 ஸ்டேட்லயே இயங்கிட்டே இருக்கும் வந்துட்டு. ஸோ ஆமா. ஏன்னா எனர்ஜி அங்க வந்து எந்த ஃபிரிக்ஷனும் வற்றாத வழிஞ்சிட்டே. அங்க எந்த ஃபிரிக்ஷனும் கிடையாது. அப்புறம் எம்ப்டி ஸ்பேஸ்ல இயங்குதுங்க. என்னது? எம்ப்டி ஸ்பேஸ்ல தான் இயங்குது. எம்டி எம்டி ஸ்பேஸ்ல இருந்து இன்னும் ஸ்பீடா போகும். ஃபாஸ்ட் வேகம் அதிவிரைவு. நீங்க வெளியிருந்து பார்த்தா தான் ஃபிகர். உள்ள போனா எல்லாம் எம்ப்டி ஸ்பேஸ் தான். 99.9% எல்லாமே எம்ப்டி ஸ்பேஸ் தான். 99.9% ஸ்பேஸ் தான். எல்லாம் எம்ப்டி தான். சும்மா சொல்றீங்க. உருவம்ங்கிறது எவ்வளவு தெரியுமா? உருவங்கிறது 0.1 தான். 0.1. அவ்வளவுதான். உருவம் இல்லாதது 99.9 99.99 உருவம் அதான் இல்லாத ஆக. மொத்தம் இடம் காலி தான். எல்லாம் ஃப்ரீ தான். இடம் காலி. அதான் கம்ப்ளீட்டா எல்லாம் ஹோல் தான். அதான் எல்லாம் எம்டி. அதான் எம்டி ஸ்பேஸ், ஆகாய ஸ்பேஸ் தான் எல்லாமே. அததான் கண்டிப்பா ஒரு அணுவுக்கும் அதோட நடுவுல நியூக்ளியர் இருக்குல்ல, நடுவுல நியூக்ளியருக்கும் எலக்ட்ரானுக்கு என்னடா வித்தியாசம் கேட்டீங்கன்னா, ஒரு நியூக்ளியர்னா புரோட்டானு நியூட்ரான் சேர்ந்தா ஒரு நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு அது வந்து 100 கிலோமீட்டர் அகலத்துக்கு ஒரு வட்டம் போட்டீங்கன்னா, அதுதான் வந்து எலக்ட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நியூக்ளியருக்கான இடைவெளிங்கிறான். ஒரு காசை ஒரு ரூபா காசை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதை சுத்தி 100 மீட்டருக்கு ஒரு வட்டம் போடுங்க. காசு வச்சிடுறீங்க, அதை சுத்தி 100 மீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டீங்கன்னா எவ்வளவு பெருசு இருக்கும்? பெரிய வட்டங்க. அந்த வட்டத்தினுடைய எல்லையில எலக்ட்ரான் இருக்கிறது. வட்டத்துடைய எல்லை இருக்குல்ல, அது எல்லாம் நடுவுல நியூட்ரானும் புரோட்டானும் இருக்குது. அதுல இருந்து இவ்வளவு தூரம் விலகி நிக்கிறது எலக்ட்ரான். அப்போ இதுதான் ஒவ்வொரு துகளுக்கு இருக்கிற கேப்புங்கிறான். இந்த கேப் குறையும் போது தான் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி வருது. அது என்னமோ இருக்கட்டும், அதெல்லாம் என்னமோ இருக்கட்டும். இதுதாங்க எம்டி ஸ்பேஸ் பத்தி பார்த்து என்னமோ சொல்றீங்க. இதுதான் எம்டி ஸ்பேஸ். கண்ணுக்குள்ள பாக்குறது எல்லாமே எம்டி ஸ்பேஸ் தான். எம்டி ஸ்பேஸ் தான் எல்லாமே. ஆமா, அதான் சொல்றேன் பாருங்க. நடுவுல ஒரே ஒரு புள்ளி வைங்க. ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு புள்ளி வைங்க, அவ்வளவுதான். அந்த புள்ளி தான் வந்து நியூட்ரானும் புரோட்டானும். அதுல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் போடுங்க, இல்லையா?
ம் இந்த வட்டத்துல ம் ஓரத்துல யாரு உட்காந்துருக்காரு? எலக்ட்ரான் இருக்காரு. நடுவுல வட்டத்தின் புள்ளி இருக்காரு. ஓரத்துல புள்ளியில வந்து எலக்ட்ரான். நியூட்ரான், புரோட்டான் இடையில என்ன இருக்குது? இடைவெளி கேப். என்னது? கேப் இது ஒரு அணுவுக்குள்ளேயே இவ்வளவு கேப் இருக்குது. ஒரு அணுவுக்குள்ளேயே இவ்வளவு கேப் இருக்கு. நம்ப முடியுதா? உங்களால நம்ப முடியுதா? எஸ் ஆமாங்க, இது விசித்திரமா தான் இருக்கு. விசித்திரம் இல்ல, இதுதான். இதான் பேஸ். உலக பிரபஞ்சத்தினுடைய பேஸ் மாடல் இது. இந்த அதுக்கு பேரு ஆட்டம்ல தான் எம்டி, வெட்ட ஆரம்பிக்கும். வெளின்னு பேரு, எம்டின்னு பேரு. வெட்டவெளி. ஆமா. இத வந்து இது ஆக்சிலரேட் பண்ணும் பொழுது நம்ம ஆக்சிலரேட் பண்றோம். எப்படி நம்மகிட்ட சீப்புக்கு சிக்கிடுச்சு. நம்ம வசமா இந்த கிராஃபைட் நம்மகிட்ட சிக்கிடுது. ம் சிக்கிட்டு நேரா ஒட்ட வச்சிடறோம். அதனால எந்த தடையும் இல்லை. நாம என்ன பண்றோம்னா ஒரு மெட்டல் மேல அந்த ம் மெட்டலுக்குள்ள இந்த கெமிக்கல் ப்ராசஸ் நடக்குது. அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ம் நடக்குதுன்னா அதுல வந்து பொட்டாசியம்னு ஒண்ணு இருக்குது, பொட்டாசியம் காம்பவுண்ட் இருக்குது, நைட்ரஜன் காம்பவுண்ட் இருக்குது, ம் கிராஃபைட் இருக்குது. ம் இவ்வளவுதான். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ல எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுது. நமக்கு எலக்ட்ரிசிட்டி தானே தேவை. அந்த ஆமா, எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டியில வந்து அது வந்து ஒரு மடங்கை வந்து 1000த்துல ஒண்ணா பிரிச்சு எடுத்துக்கிறேன். அது 1 வோல்ட்னு வச்சுக்கலாம். 1 வோல்ட் 1000த்துல ஒண்ணா எடுத்து நான் இந்த எதுக்கு கொடுக்குறேன்? இந்த கிராஃபைட்டு கொடுக்குறேன். கிராஃபைட்டு கொடுக்குறப்ப அது என்ன பண்ணுது? ம் அந்த கிராஃபைட் என்ன பண்ணும்? உள்ள இருக்க கிராஃபைனை போய் தூண்டி விடுது. ம் தூண்டி விடுறப்ப சும்மா மெல்ல 6000 ஆண்டு நடக்க வேண்டியது வந்து ஒரே வினாடியில எல்லாத்தையும் இப்ப விஞ்ஞானிகள் என்னென்ன துகள் கண்டுபிடிச்சானோ ம் நியூட்ரானை வந்து புரோட்டானா மாத்துறது, அது ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது, அதுல டபிள்யூ போசான் இருக்கிறது, அப்புறம் வந்து ஜெட்டு போசான் இருக்கிறது, ஹெச் போசான் இருக்கிறது, குவார்க் இருக்கிறது, எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டு நாட்டுறது. எல்லாத்தையும் பிடிச்சி ஆட்டுது. எல்லாம் ஒரே அணுக்குள்ள தான் எல்லாமே இருக்குது. அதாவது விண்வெளி விரிச்சு பார்த்தாலும் இதே பேசிக் தான். இந்த அணுவுக்குள்ள பார்த்தாலும் ம் இதுதான். வெளியே பார்த்தாலும் இதே லட்சணம் தான். உள்ள பார்த்தாலும் இதே. உள்ளேயும் பெரிய உலகம் இருக்கிறது, வெளியும் பெரிய பிரபஞ்சம் இருக்குதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றானுங்க. இப்பதான் சொல்றானுங்க. ஆமா, வெளியே என்னென்ன பாக்குறோமோ அது ம் உள்ள இருக்குது, உள்ள என்னென்ன பாக்குறோம் அதான் ம் வெளியே இருக்குது. இது யாரு இயக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கடைசியில இந்த காடு ம் பார்ட்டிகல் கண்டுபிடிச்சது காடு பார்ட்டிகல் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு ஹெச்னு பேரு, ஹெச் போசான்னு பேரு. போசானுங்கிறது வேற போசான். ஒண்ணும் இல்ல, அது விஞ்ஞானியோட பேர். அவ்வளவுதான். போசான். ம். அதுதான் ஏன்ப்பா இந்த டபிள்யூ போசான், ஜெட் போசான். ஆ. அது ஒரு புரோட்டான், இது ஒரு அதான் எலக்ட்ரான். இப்போ நியூட்ரான் அண்ட் புரோட்டான். டபிள்யூ போசான், புரோட்டான். டபிள்யூங்கிறது பிளஸ். டபிள்யூங்கிறது அதுக்கு என்னன்னா, அதாவது எப்படி அது பிளஸ் நியூட்ரான் புரோட்டான். எப்படி ஜீரோவோ, புரோட்டான் எப்படி பிளஸோ, அதே ம் மாதிரி இந்த சப்பாட்டமிக் பார்ட்டிகல் ஜெட் போசான். டபிள்யூங்கிறது பிளஸ், ஜெட்டுங்கிறது ஜீரோ. ம் அதே தான், சேம் அதே தான். ஜெட்டு 0, அது வந்து நியூட்ரான். நியூட்ரலா வேலை செய்யும். நியூட்ரலா வேலை செய்யும். நியூட்ரான்னு சொல்லக்கூடாது, நியூட்ரலா வேலை ம் செய்யும். 0 வந்து அதான் நியூட்ரலா வேலை செய்யும். ம். இது புரோட்டானா வேலை செய்யுது, அது நியூட்ரலா வேலை செய்யுது. ம். ஸோ இந்த H போசான், இந்த டபிள்யூ வந்து காடமன் பார்ட்டிகல் டபிள்யூ வந்து பாசிட்டிவா வேலை செய்யும். டபிள்யூ வந்து பாசிட்டிவ் வந்து பிளஸ். பாசிட்டிவா இருக்கும். அதுதான் இது பாசிட்டிவா வேலை செய்யும், அது ஜீரோ நியூட்ரலா வேலை செய்யும். அது பாசிட்டிவ் ஒண்ணு நியூட்ரல் தான். ஒண்ணுக்கு நெகட்டிவ் ஒண்ணுக்கு பேச்சுக்கே இல்லைங்க. ஒண்ணுக்கு போகும். நெகட்டிவ் இரியா, தேர் இஸ் நெகட்டிவ்ங்கிறது பேச்சுக்கே இல்லைங்க. நெகட்டிவ் இல்ல, ஒண்ணு போகுது மறுபடியும் ஜீரோக்கு வந்துரு, பிளஸ் ஒண்ணுக்கு ஜீரோ போகுது தான். ஜீரோக்கு வந்துரு. ஜீரோ தான். பிளஸ் ஜீரோ தான் இருக்கு. பிளஸ் ஜீரோ தான். நெகட்டிவ்ங்கிறது எலக்ட்ரான் தான் நெகட்டிவ். இங்க எலக்ட்ரானுக்கு வேலையே இல்லை. அது எலக்ட்ரான் இங்க வேலை கிடையாதுங்க. இது நீங்க சொன்ன அது வந்துட்டு புரோட்டான், நியூட்ரான், அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் தான் இங்க வேலை. அது பிளஸ் ஜீரோ, பிளஸ் ஜீரோ, பிளஸ் ஜீரோ. பிளஸ் ஜீரோ. இந்த காடமன் பார்ட்டிகல் இதுக்கு இடையில வந்து அது என்னதுயா, அது கரெக்டா இதாக மாட்டேங்குது. காடமன் பார்ட்டிகல் ஹெச் போசான்னு சொல்லுவாங்க. அது H போசான். இதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுமா அது? இந்த எடை கொடுக்கறது, இவங்க வெயிட் கொடுக்கறது, பாடி வெயிட் கொடுக்குது, பாடிக்கான வெயிட். ஓ, அதான் காலையில் சொன்னீங்கல்ல, நியூட்ரான் போய் அந்த வெயிட் கொடுக்குது. அப்படி நைட்ரஜன் போயிட்டு அந்த ஸ்பேஸ்ல வந்து உட்கார்றது சொன்னீங்களா, அதுதானே அது? அது வந்து பார்ட்டிகல், அது வந்து ஒரு டைமண்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய, அது வந்து பருப்பொருள் என்ன நடக்குதுன்னு சொல்றது. இது அணுப்பொருளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஓகே. அணுப்பொருள் நடக்கிறது புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பருப்பொருளை பத்தி பேச. ரெண்டையும் போட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்க. ஓகே தனியா ஓகே. பேசணும். பருப்பொருள் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பருப்பொருளை தனியா பேசணும், அணுப்பொருளை தனியா பேசணும். ஓகே ஓகேங்க. உடனே டக்கு நாங்க ஜம்ப் H பண்ணீங்கன்னா போசான். இந்த சொல்ல வர விஷயம் நம்ம விஞ்ஞானிகளுக்கு புரியாம போயிடும். அதான் இப்ப இந்த H போசான் வந்து இப்ப இதுக்கு எடை கொடுக்கறதுக்காக அந்த W போசானும் Z போசானும் இதுக்கு H போசானுக்கு எடை கொடுக்கறதுக்காக வரும். அந்த எடை சார்ஜ் எடுத்துட்டு போறாங்க, சார்ஜ் எடுத்துட்டு போறாங்க, அது எனர்ஜி எடுத்துட்டு போறாங்க, அது எடை எடுத்துட்டு போறாங்க. இந்த 2 பேரும் எடுத்துட்டு போவாங்க, சுமந்துட்டு போவாங்க. அது எனர்ஜி கேரியர்னு சொல்லலாம்.
எனர்ஜி கேரிங் பண்ணி இவங்க லோட் பண்றாங்க, வெயிட்டேஜ் பண்றாங்க. அப்ப யாருக்கு வெயிட் கொடுக்குறாங்க? நியூட்ரானுக்கு வெயிட் கொடுக்குறது இந்த டபிள்யூ ஜெட்டு தான். புரோட்டானுக்கு வெயிட் கொடுக்குறது டபிள்யூ இந்த ஜெட்டு தான். இடம் இதுக்கு ரெண்டு வந்துருச்சா? ரெண்டும் மாத்தி சரி, கொடுத்தா இடம் வந்தாச்சு. இடம் அதை திருப்பி விடுறது யாரு? இடம் வந்தாச்சப்பா. நியூட்ரான புரோட்டானா குவார்க். புரோட்டான் நீ யாருன்னா குவார்க் அந்த வேலையை பண்ணும். குவார்க் அந்த பேல ஓகே. ஒண்ணு அது புரோட்டான் அதை மாத்தி விட்டு அது ஏன் மாத்துது அப்போ? ஏன் மாத்துதா? ஏன் போய் போய் நியூட்ரானை போய் கேளுங்க. நியூட்ரானையும் புரோட்டானையும் குவார்க்ல போய் கேளுங்க. ஏன்டா மாத்துறேன்னு அவனை போய் கேளுங்க. ஓ மாத்தி வந்து அது ஏன் ஏன்னா அந்த மாறுன்னு அதை ஃபங்க்ஷன் போய் வந்து கேளுங்க. 0. ஏன்டா மாறுறேன்னு அதை போய் கேளுங்கிறேன். ம் ஏன் அணு சரிங்க. ஆட்டோமேட்டிக்னு கேள்விட்டு என்ன பதில் சொல்றது? அது இயற்கையாவே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இயற்கை போய் கேளுங்க நான். இயற்கை. ஓ அதாவது 0 ஸ்டேட்டுக்கு போய் இதோட ஃபங்க்ஷன் இயற்கை பிரபஞ்சத்தோட இது இயற்கை விதி இது. இயற்கை போய் கேளுங்கிறேன் நான். ம் நம்ம விளங்கிக்கிறது தான் பேசுறோம், அவ்வளவுதான். ஏன் நடக்குது? இப்ப என்னை கேட்டா ஏன் நடக்குதுன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும்? அது அப்படிதான், இயற்கை அப்படிதான் நடக்கும். என்னது? இயற்கையே அப்படிதான் நடக்குது. அதுதான் இங்க இயற்கைக்கு தான் இங்க வேலை. இயற்கை இங்க நீங்க உடனே இயேசுநாதர் ஆட்டுறான்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா? இயேசுநாதர் சுத்த வைக்கிற நீங்க சொல்லுவீங்க, அப்படித்தானே எதிர்பார்க்கறீங்க? இயேசுநாதர் சுத்த வைக்கிறன்னு எதிர்பார்க்கறீங்களான்னு கேக்குறேன். அது இல்லைங்க, அது இல்ல. இதுக்கு ஏதோ காரணம் இருக்குல்ல, ஏதோ போய் சுத்துறது. அப்ப அதுதான் இதோ ஒரு மதவாதி வச்சு பைபிள்ல சொல்லி இருக்குது. பைபிள்ல வந்து இயேசுநாதரை தான் வந்து சாவி வச்சு சுத்தி விட்டு இருக்காரு அவன் சொல்லுவான். சொல்லுவான் வந்து இல்ல மாரியாத்தா தான் உள்ள சுத்திட்டு இருக்குன்னு இவன் சொல்லுவான். இங்க மாரியாத்தா வந்து கையில உடுக்கை வச்சு குடுக்கணும் ஆட்டுறான்னு இவன் சொல்லுவான். இது சயின்ஸ் இல்ல, சயின்ஸ் படி சொன்னதுக்கு இல்ல மெக்காவுல இருந்து ஒருத்தருக்கு வந்து ஆட்டிட்டு இருக்காருமா. இது மெக்கால உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் ஜபத்தினால இது சுத்துதும்பா. இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனமான வேலை? என்னது பைத்தியக்காரத்தனமான? அப்படிதான் எல்லாம் எதிர்பார்க்கறானுங்க. எப்படியாவது கடவுள் தான் சுத்த வைக்கிறேன் எதிர்பார்க்கறாங்க. அப்படியே இல்ல, கடவுள் அங்க என்னடா வேலை? இதை சயின்டிபிக் பிரிச்சு சொல்றீங்களா? எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கிறீங்களா? எல்லாம் இப்படி கவுண்டிங் எப்படி கால்குலேட் ஆட்டம்ல இருந்து போகுது. இது நீங்க எப்படியும் அது மாதிரி சொல்ல முடியாது. இதெல்லாம் சயின்ஸ் படி கரெக்டா மூவ் ஆகுது. அப்படி அதுதான் நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இனி இது 1,00,000 பேர் ஒத்துக்குவாங்க. யோ எழுதி வச்சுக்கிட்டு ஒழுங்கு பண்ணிட்டு உங்க சொந்த கற்பனையில கண்டிப்பா பேசுங்க. பேசலாம். நன்றி. கண்டிப்பா. ஓகே, நன்றி.